வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க ட்ரம்ப்பை பற்றி தான் இப்போ பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்குது. அவர் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உலக மக்கள் கவனத்தை ஈர்த்துட்டே இருக்கார். என்ன நடக்குமோ நாளைக்குங்கிற ஒரு பயத்தில் உலக மக்களை வச்சிருக்கிற ட்ரம்ப்புக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு உண்டு இன்றைக்கி. அதை விட அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக இந்த டேரிஃப் நிறைய போட்டுகிட்டே இருந்தார். கடந்த ஒரு வருஷமாக மாறி அதை போடுறேன் இதை போடுறேன், எல்லா நாடுகளுக்கும், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் அவர் பேசிகிட்டே தான் இருந்தார். சைனா, ரஷ்யா, எல்லா நாடுகளும் இவ்வளோ டேரிஃப் சொல்லி கடைசியாக ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகி இந்தியாவுக்கு ஒரு 18% இம்போர்ட் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்தியா யூஎஸ்க்கு 0%, அவங்களுக்கு எந்த டேரிஃபும் விதிக்கலை இந்தியா. இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீல் போட்ட மாதிரி ரெண்டு பேரும், மோடியும் சரி ட்ரம்ப்பும் சரி, அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதை ஒட்டி அடுத்த ஒரு வாரத்தில் காமர்ஸ் மினிஸ்டர் என்னென்ன இதில் செக்டாரில் அவங்க நம்ம 18% நமக்கு போடுறாங்க, எந்தெந்த இதுகளுக்கெல்லாம், எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 0% டேக்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. என்னென்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு மாதிரி ரூபத்தில் வருதுங்கிறத நம்ம அதில் கவனிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது நடந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு மார்ட்கேஜ், இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் மார்ட்கேஜ் வைக்கிற மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. மார்ச்சில் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி காமர்ஸ் மினிஸ்டர் கூட சம்பந்தமாக கேட்டிருந்தார். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ரஷ்யாவுடைய ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாராமே அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட கேட்டப்போ, அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு தான் தெரியும்னு சொன்னார், ஜெய்சங்கருக்கு. ஜெய்சங்கர்கிட்ட கேட்டால், இல்லை அது பியூஷ் கோயலுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் கையை வச்சிட்டாரு. இது நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த டீலிங் போயிட்டு இருக்கும்போதே நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்னென்னா, அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் ட்ரம்ப்பு எந்த நாடுக்கு விதித்த டேரிஃபும் செல்லுபடி ஆகாது, ஏன்னா நீங்கள் காங்கிரஸில் அப்ரூவல் இல்லாமலே எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க, அந்த டேரிஃப்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இவர் சும்மா விடுவாரா, ட்ரம்ப்பு தான் பெரிய ஆள் காமிக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாளே நான் 10% போடுவேன், சுப்ரீம் கோர்ட்டை காட்டினான்னு திட்டிட்டு நான் ஒரு 10% எல்லா நாடுகளுக்கும் யூனிஃபார்மாக போடுவேன்னு சொல்லிட்டு அதே 15% ஆக்கினார். சரி, 15%னாலும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே, 18%லேருந்து 3% குறையுது, அப்படி சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஒரு சாதாரண குடிமகனுடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு என்ன சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, மோடி சமீபத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவரோட பேர் அடிபட்டுருக்கு. அதெல்லாம் எல்லோரும் தெரியும். அது எது உண்மை, எந்த அளவுக்கு அது இன்வால்மெண்ட்டுங்கிறலாம் போக தான் அது உண்மையை வெளிவரும்போது தான் தெரியும். ரெண்டாவது அதானி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். அதானி யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்டில் மாட்டியிருக்காரு. அவருடைய ஸ்கேண்டல் ஒன்று இருக்குது. அது இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தாச்சு. அதனால் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அதானி குரூப்புக்கு இருக்கும். இந்த ரெண்டுக்காகவும் மீண்டும் மோடி ட்ரம்ப்போட பேசி வேறு ரூபத்தில் ஒரு நெகோசியேஷன் பண்ணினாங்க அப்படின்னு சான்சஸ் இருக்குது. என்ன வேணால் நடக்கும் இந்த உலக அரங்கில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம எல்லோரும் விழிப்பாக இருக்கணுங்கிறதாக தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில் மோடி இருக்காருங்கிறத நான் பார்க்குறேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருக்கார். அவரை தெரியாத மாதிரி காமிச்சிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே உண்மை அதுதான். ஏன்னா ட்ரம்ப்பை ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஏதாவது யாராவது செய்ய நினைச்சாங்கன்னா மோடியோ யாராக இருந்தாலும் சரிதான், நான் சும்மா விட மாட்டேன்னு அவர் பகிரங்கமாக சவால் விடுறாரு. இதோடு பார்த்திங்கன்னா இன்னொரு சந்தேகம் நமக்கு ஏன் வருது அப்படின்னா, இப்போ அவர் இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. ஏன்னா இந்த ஃபெயில் ஆனோடனே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தோடனே அவருக்கு ஆல்டர்னேட்டாக இஸ்ரேல் தான் தெரியும். அவருக்கு ரொம்ப யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்புகள் ஜாஸ்தி. இந்தியாவே இஸ்ரேலை நிறைய விஷயங்களில் நம்ம பாலஸ்தீனை தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஓப்பன் அலையன்ஸ் வித் இஸ்ரேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோடைய தொடர்ச்சியாக தான் மோடி போய் பார்த்துருக்காரு. நிறைய சரியான நடவடிக்கையாக நமக்கு அதை பார்க்கல. அவரோட பேச்சுக்களும் சரி,
ஒரு அடகு வைக்கிற மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து யூஎஸ் ட்ரேட் டீல் நம்ம 15% தான் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலும் வேறு ரூபத்தில் இந்தியாவில் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி வந்துன்னா அதை விட தேச துரோகம் எதுவும் கிடையாது என்பது தான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம ஒவ்வொரு குடிமகனும் அப்படி ஏதாவது வந்ததுன்னா அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக அப்போஸ் பண்ணணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன்.